இங்கே சிவராமண்ணா சொன்னாங்க 40 வகையான மரங்கள் எல்லாமே அரிய வகை மரங்கள், ரேர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்ற 40 வகையான மரங்கள் நடுறோம். அந்த 40 வகையான மரங்கள்ல 25 வகையான மரங்கள் பார்த்தீங்கன்னா அரிய வகை மரங்கள். இது எல்லாமே அரிய வகை மரங்கள் அப்படின்னு சொல்றதை விட அழிந்து போன மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். முதல்ல மேடையில் இருக்கிற எல்லாருமே அவங்களுடைய நேரத்தை ஒரே நேரத்தில் ஒரே நாளில் கொடுத்து நம்ம கூட சேர்ந்து மரம் நடுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்துடலாம் ப்ளீஸ். இங்கே சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சேர்ந்த ஒரு 10 ஏக்கர் பூமி. இந்த பூமியில் கிட்டத்தட்ட ஒரு 1500 மரங்கள் நடுவதற்குண்டான இடம்லாம் குழியெல்லாம் எடுத்து ரெடியாக இருக்குது, ட்ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது. இங்கே சிவராமண்ணா சொன்னாங்க 40 வகையான மரங்கள் எல்லாமே அரிய வகை மரங்கள், ரேர் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிற 40 வகையான மரங்கள் நடுறோம். அந்த 40 வகையான மரங்களில் 25 வகையான மரங்கள் பார்த்தீங்கன்னா அரிய வகை மரங்கள். அந்த மரங்கள் எதுவுமே நம்மளுடைய இந்த கொங்கு மண்டலத்தில் அந்த மரங்கள் எங்கேயுமே இல்லை. அப்போ இப்போ இது எல்லாமே அரிய வகை மரங்கள் அப்படின்னு சொல்றதை விட அழிந்து போன மரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மரங்கள் மிச்சம் மீதி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற இடங்கள் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. அங்க இருக்கிற மரங்களை நல்ல கொஞ்சம் இருக்கிற மரங்களுடைய விதைகளை, நல்ல குவாலிட்டியான விதைகளை எடுத்து அந்த மரங்களை டெவலப் பண்ணி அந்த மாதிரியான அரிய வகை மரங்களை மட்டுமே நம்மள மாதிரி அமைப்புகளுக்கு கொடுக்க நிறைய நல்ல மனிதர்கள் நிறைய இருக்காங்க. அதுல குறிப்பா பாண்டிச்சேரி ராமன் அப்படிங்கிற ஒரு மனிதர், அவர் நிறைய மரங்களை மீட்டெடுத்து காடு காடா போய் அவர் கொடுக்கிற மரங்களை கொண்டு வந்து தான் நம்ம நிறைய இடங்கள் இந்த மாதிரி நிறைய புது மரங்களை உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரி இடம் இதுவரையில் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சேர்ந்த இடத்துல மட்டும் 50 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 10,000 மரங்கள் இதுவரை நம்ம உருவாக்கி இருக்கோம். இப்படி உருவாக்குற இடம் எல்லாமே தாய்க்காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தாய்க்காடுகள் அப்படின்னா அந்த காட்டுக்கு இதுதான் தாயா இருக்கும். என்னன்னா இங்க இருக்கிற அத்தனை விதமான உயிர்கள், ஊர்ற உயிர், சிலதெல்லாம் பறக்கிற பறவைகளாகட்டும், சின்ன விலங்குகளாகட்டும், குட்டி உயிரினங்களாக, பூச்சியிலிருந்து, பள்ளியிலிருந்து, ஓனாலிருந்து, அணிலிருந்து, முயலிருந்து, இந்த மாதிரி சின்ன உயிரினங்களுக்கு கூட ஒரு வாழ்வு கொடுக்கக்கூடிய இடமாகவும் உணவு கொடுக்கக்கூடிய இடமாகவும் சில உயிரினங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பதுங்கி வாழும், சிலதெல்லாம் அப்படியே ஒண்டி வாழும். சோ அனைத்து விலங்கு உயிரினங்களுக்கும் வாழ்ற பல் உயிர்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம தாய்க்காடுன்னு சொல்லுவோம். வனத்துக்குள் திருப்பூராகட்டும், துளிகள் அமைப்பாகட்டும், எல்லாம் இணைந்து செய்யற அனைத்து இடங்கள்லையுமே நாங்க தாய்க்காடுகள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் முன்னிலைப்படுத்தி தான் நிறைய வனங்களை உருவாக்கிட்டு வரோம். அடுத்து நம்மளுடைய ஒரத்தப்பாளையம் அணைக்கட்டுல ஏற்கனவே 100 ஏக்கர் பண்ணியிருக்கோம். இந்த வருடம் அடுத்து ஒரு 100 ஏக்கர்ல மிகப்பெரிய வனத்தை அந்த இடத்துல அடுத்து உருவாக்க போறோம். அதே மாதிரி நம்மளுடைய சிவன்மலையினுடைய ஏசி நந்தகுமார் அண்ணா ஒரு அருமையான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. கிட்டத்தட்ட 5000 ஏக்கர் கோவில் பூமி மட்டும் இருக்குது. அப்போ அந்த அத்தனை இடங்களையும் நம்ம மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம அனைவரின் சார்பாக ஐயா அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுதல், நீங்க நிலத்தை மீட்டெடுங்க, நாங்க இயற்கை மீட்டெடுக்கிற பணியை நாங்க பண்ணிக்கிறோங்கய்யா. ஃபென்சிங்கை கூட எல்லாமே நாங்களே கூட பார்த்துக்கிறோம்ங்க. அதனால 2 விஷயம், ஒன்று இயற்கை மீட்டெடுக்கப்படும், இன்னொன்று அந்த கோவிலுக்கு உண்டான நிலம் முதல்ல மீட்கப்படும். அந்த நிலம் பாதுகாப்பாக இருக்கும். ஒரு ஃபென்சிங் போட்டுட்டு அந்த இடத்துல மரங்கள் நட்டுட்டாலே சிவராமண்ணா சொல்ற மரம் உருவாயிருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் அது யாரும் வெட்ட மாட்டாங்க. அதனால அவங்களுடைய இந்து சமய அறநிலையத்தினுடைய ஒத்துழைப்பு நமக்கு இன்னும் வேணும். நிறைய இடங்களை கொடுத்தாங்கன்னா நிறைய வனங்களை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நம்ம அனைவரின் சார்பாக உங்ககிட்ட வேண்டிக்கிறோம். மேடையில் இருக்கிற எல்லாருமே பெரிய பொறுப்பில் இருக்கிற அதிகாரிகள், நம்ம கூட டிஎஃப்ஓ ராஜேஷ் போஜ் ஐயா அவர்கள் நிறைய ஒவ்வொரு முறையும் அவங்க மரம் நடுவிழாவில் கலந்துக்கும் பொழுது ஏதோ ஒரு மரங்களை பத்தி, இயற்கை பத்தி ஏதோ ஒரு புது விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சது. அதனால இந்த விழாவில் கலந்து கொண்டு நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்து கொண்ட ராஜேஷ் போச் ஐயா அவர்களுக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். ஐபிஎஸ் அதிகாரி எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் யாதவ் கிரீஷ் அசோக் ஐயா சிவராமண்ணா சொன்ன மாதிரி நம்மள சினிமால தான் எஸ்பி ஹீரோ மாதிரி பார்த்திருப்போம். நேர்லயே ஒரு ரியல் ஹீரோ உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். எப்பவுமே அவரை பார்த்தாலே நமக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. அவர் நம்மளோட மரம் நடுவிழாவில் கலந்துக்கிட்டு நமக்கெல்லாம் நம்மளையெல்லாம் வாழ்த்தி பேசுறது கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவருக்கும் நம் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாராயணவரே ஐஏஎஸ் அவர்கள் இன்னைக்கு தான் அவர் முதல் முறையா நம்மளுடைய மரம் நடு வனத்துக்குள் திருப்பூராட்டம் துளிகள் அமைப்பினுடைய முதல் மரம் நடுவிழாவில் கலந்துருக்காங்க. இனிமேல் அடிக்கடி அவங்க நிறைய மரம் நடுவிழாவில் கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை இப்பவே நாங்கள் சார்கிட்ட வச்சுக்கிறோம். அவங்களுடைய ஒத்துழைப்பு நிறைய வேணும் எங்களுக்கு. இன்னும் நிறைய இடங்களை நாங்கள் பணமாக மாற்றுவதற்கு நம்மளுடைய கலெக்டர் ஐயா அவருடைய சப்போர்ட் இருந்தாதான் வனங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை ஐயாவிடம் நம்ம வச்சுக்கிறோம். அவருக்கும் நம்ம மனமார்ந்த ஒரு நன்றிகள் இந்த நேரத்தில் சொல்லணும். ஏஎஸ்பி மேடம் அர்பிதா ராஜ்புட் மேடம் அவர்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகள். மரம் நடுவதற்காக ஒரு விழா அப்படிங்கிற நம்ம இவ்வளவு பெரிய அதிகாரிகளுக்கு முன்னாடி எல்லாரும் கலந்துகிட்டு விழாவை சிறப்பித்துக் கொடுத்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமாகும்.